ஒவ்வொரு முறையும் ஸ்டாலின் அவர்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமா நான் செய்யறேங்க, நிச்சயமா நான் இடஒதுக்கீடு தனியா நான் கொடுக்கிறேன். ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் என்ன பார்த்து சொன்னார், ஏங்க இதுக்காக நான் தனியாக அசெம்பிளி நடத்தி ஸ்பெஷல் செஷன் வச்சு நான் இடஒதுக்கீடு கொடுக்கிற வன்னியர்களுக்கு சொன்னார். அப்போ இவ்வளவு சொன்னியும் கடைசியில எதுக்கு சொன்னார் தெரியுமா? நம்மளை ஏமாத்தி நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க, நான் எப்படியாவது கொடுக்கிறேன்னு சொல்லி 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 சொல்லியே பட்ட நாமத்தை போட்டாரு ஸ்டாலின் அவர். அன்னைக்கே சொன்னோம் ஐயா கிட்ட, ஐயா இவங்களை நம்பாதீங்க, இவங்க ஏமாத்துவாங்கன்னு. இல்ல இல்ல, நிச்சயமா கொடுத்துடுவாரு, ஸ்டாலின் கொடுத்துடுவாருன்னு நம்பிக்கையோட இருந்தார். ஆனா ஆஸ் யூஷுவல் ஸ்டாலின் ஏமாத்தி பட்ட நாமம் போட்டு நம் சமுதாயத்தை ஏமாற்றி தமிழ்நாடு வளர்ச்சியை கெடுத்து விட்டார். தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழ்நாட்டிலே 18 விழுக்காடு மக்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளரும், தமிழ்நாடு முன்னேறும். இது சாதாரண கணக்கு, இது அடிப்படை கணக்கு. இந்த அடிப்படை குணம் தெரியாத நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அதனால் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றி வையுங்கள். ஏன்னா இதற்கு பிறகும் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாரா? நீங்க தயாரா? அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ணலாம்? அடுத்தது சிறை நிரப்பும் போராட்டம். சிறை நிரப்பும் போராட்டம். ஆனா ஜனநாயக வழியில சிறை நிரப்பும் போராட்டம். ஏன்னா உங்களை பத்தி தெரியும், எனக்கு உங்களை பத்தி தெரியும். அதன் பிறகும் கொடுக்கலனா அப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன? சாலை மறியல். ஐயா அவர்கள் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினார். நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கின்ற வரை சாலை மறியல் போராட்டம். அது திமுக அரசை பொறுத்தது. ஒரு நாள்ல கொடுத்துட்டு போலாம், அரை நாள்ல கொடுத்துட்டு போலாம், இல்ல போராட்டத்துக்கு முன்பு கொடுத்துட்டு போலாம். அதனால நிச்சயமாக நடக்கும். இது நம்முடைய உரிமை. அது இது சலுகை கிடையாது, இது நம்முடைய உரிமை. உரிமை. இன்னொன்னு நாம தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த போராட்டம் வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, வன்னியர்கள் போன்ற இருக்கின்ற அனைத்து சமுதாயங்களுக்கும் நாம் சேர்ந்து நாம் போராடுகின்றோம். இது ஏதோ வன்னியர்கள் பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனை. உனக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு தீர்வு கொண்டு வர முடியும். உனக்கு பிரச்சனை என்னன்னே தெரியாது, உனக்கு எதுவுமே தெரியாது, எதுவும் தெரியாத ஒரு ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை என்ன தெரியும், அதுக்கு தீர்வு. பிரச்சனை ஏற்படி தெரியும், கணக்கெடுப்பு நடத்தினா தெரியும். உங்க கூட்டணி சித்தராமையா, கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா போய் பாடத்தை நடத்த கேட்டுங்கய்யா, அவங்களுக்கு பாடம் கற்று கொடுப்பாரு. சித்தராமையா அவர்கள் 2 முறை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். 2 முறை. அவர் சொன்ன காரணம் தெரியுமா? மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு 2027 நடத்த போது. ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா மத்திய அரசு நடத்துகின்ற கணக்கெடுப்பு ஏதோ தலையை எண்ணுகின்ற கணக்கு. ஆனால் மாநில அரசு, கர்நாடக அரசு நடத்துகின்ற கணக்கெடுப்பு, அதில் இன்னும் தரவுகள் வரும். என்ன தரவுகள்? சமூக பின்தங்கிய நிலை தரவுகள். தெலுங்கானாவில் 75 கேள்விகள் கேட்டாங்க கணக்கெடுப்பு நடத்த. 75 கேள்விகள். என்ன கேள்விகள் கேட்டாங்க? வீடு இருக்கா, வீட்டுல கழிப்பறை இருக்கா,
அந்த வீடு குடிசை வீடா, எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பேர் இருக்கிறாங்க, முதல் பட்டதாரிகள் இருக்கிறாங்களா, அரசு வேலையா, எத்தனை தோட்டம் இருக்குதா, சைக்கிளா, பைக்கா, வீட்டுல குடிநீர் இருக்கா, கிணறு இருக்கா, போர் இருக்கா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி பிறகு ஓஹோ இந்த சமுதாயத்துல இவ்வளவு பேர் இவ்வளவு பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு இடஒதுக்கீடு கூட கொடுக்கலாம், இவங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கலாம், இந்த சமுதாயத்துக்கு கடன் கொடுக்கலாம், இந்த சமுதாயத்துக்கு சிறப்பு திட்டங்கள், இப்படிதான். இதுதான் உண்மையான நிர்வாகி, உண்மையான முதலமைச்சர் இப்படிதான் இருக்கணும். ஆனா நம்ம வச்சிருக்கோமே ஒரு போலியான ஒரு முதலமைச்சர். தேர்தல் வந்தா வன்னியர்கள் ஞாபகம் வந்துடும், அவருக்கும் அவர் பிள்ளைக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தெரு தெருவா வந்து சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன், இந்த இடைத்தேர்தல் இல்ல, இதுக்கு முன்பு நடந்த இடைத்தேர்தல், அப்பப்ப இடைத்தேர்தல் வந்துட்டு இருக்காங்க. அதுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று தெரு தெருவா போய் சொன்னீங்களே ஸ்டாலின் அவர்களே. போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நீங்களும் சரி, இப்ப இருக்கிற துணை முதலமைச்சரும் சரி, ஊரூரா போய் சொன்னீங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு கொடுப்போம்னு போய் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? இருக்கிற கோமணத்தை பிடிங்க அடிச்சிட்டீங்க. இவ்வளவு துரோகம் இந்த சமுதாயத்துக்கு இது வரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாது. எவ்வளவு பேர் தமிழ்நாட்டை ஆண்டார்கள், ஆனா இவ்வளவு துரோகம் ஒரு சமுதாயத்திற்கு யாரும் செஞ்சது கிடையாது. ஸ்டாலின் அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு இனி இங்கே ஆட்சி செய்யக்கூடாது. இவர்கள் ஆட்சி செய்தது போதும், இவர்களை அகற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது, அகற்ற வேண்டும். போதும், இவர்கள் ஆட்சி செய்தது போதும். அதனால்தான் இந்த முதல் கட்ட இது ஆர்ப்பாட்டம், இது முதல் கட்ட ஆர்ப்பாட்டம். அதற்கு அடுத்த கட்டம் நம்ம சிறை நிரப்புகின்ற ஒரு போராட்டம். அது எப்படி போராட்டம் நான் சொல்றேன். நானு அதுக்கு அப்புறமும் கொடுக்கலன்னா அப்புறம் நமக்கு தெரிஞ்ச வழிதான். தயாரா இருக்கீங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.